ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, எப்படியாவது இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை இன்று இரவோடு இரவாக நீ கேட்டு முடிச்சிட்டினா, நாளைக்கு நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு பெரும் மகிழ்ச்சியான நல்ல விஷயத்தை நான் உனக்காக வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் எந்த விஷயத்திலையும் அடம் பிடிக்கிறதோ பிடிவாதம் பிடிக்கிறதோ வீம்புக்காக செய்வதோ வேண்டாம். பல பேருடைய வாழ்க்கை வீணாக போனதற்கு காரணமே அவங்க வீம்பு பிடிச்சி எல்லா விஷயத்திலும் அடம் பிடிச்சதால தான். சில விஷயங்களை அனுசரித்து விட்டு கொடுத்து இறங்கி போகும்போது அது தானாக உனக்கு நல்லதாக மாறும்ன்றதை புரிஞ்சுக்கோ. தாங்கிட்ட இருக்கக்கூடிய வைரக்கல்லை உதாசீனப்படுத்தும் மனிதர்கள் அடுத்தவங்ககிட்ட இருக்கக்கூடிய உப்புக்கல்லுக்கே ஆசைப்படுறவங்களா இருக்கீங்க. முதல்ல உனக்கு அமைஞ்சது, உனக்கு கிடைச்சது வைரக்கல்லுன்றதை புரிஞ்சுக்கோ. வெளியே இருந்து பார்க்குறதுக்கு வேணும்னா அடுத்தவங்க வாழ்க்கை பளபளப்பாக உப்புக்கல் மாதிரி பளிங்கா தெரியலாம். ஆனால் உள்ளே புகுந்தினா அது தண்ணியிலையும் வெயில்லையும் கரைஞ்சி போகக்கூடிய உப்புக்கல்லுன்றது உனக்கு தெரிய வரும். உன் வாழ்க்கையில் நான் கொடுத்த விஷயங்கள் தான் உனக்கான வைரக்கல்லுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லவே. உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது, உன்னை யாருமே புரிஞ்சுக்கலாம் போது, உன்னை விட்டு மற்றவங்க விலகி போகும்போதும், யாருமே உன்கிட்ட பேசாமல் உன்னை குறை சொல்லும் போதும், குற்றம் சாட்டும் போதும், அல்லது உனக்கே கோபம் வரும்போதும், உன்னை யாராவது வெறுக்கும் போதும், உனக்கு பிரச்சனைகள் வரும்போதும்னு இப்படி உன்னால் சமாளிக்க முடியாத சூழ்நிலைகளை எல்லாம் நீ மௌனமாக அமைதியாக கையாள பழகிக்கோ. நீ போகும் பாதை சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு வெற்றியே கிடைக்கும். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கனவை நனவாக்கி வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. வலிகளையும் வேதனைகளையும் தாண்டி உனக்கான வலிமையான வெற்றியை இந்த சாயப்பா கொடுக்குறேன். வாழ்க்கைனா கொஞ்சம் சங்கடங்களும் பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யும். சங்கடங்களை எல்லாம் சவால்களாக பார்த்து தைரியமாக ஜெயிக்கணுமே தவிர சவால்களுக்காக பயந்து வாழ்க்கையை விட்டு விலகி போக நினைக்காதே. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையணும், முன்னேறணும்னா கஷ்டங்களை தாண்டி கடந்து போய் தான் நீ வெற்றி பெறணும் என் செல்லமே. உனக்கு தேவையான மன உறுதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல கொஞ்சம் ஒதுங்கி நின்னாலே நாளைக்கு அவங்களே உன் மதிப்பு தெரிஞ்சுக்கிட்டு உன் பின்னால் உன்னை தேடி வருவாங்க. நல்லது நடக்கிற வரைக்கும், நீ நினச்சது நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. எதையுமே யோசித்து செய்யக்கூடிய உனக்கு எந்த விதத்திலும் நான் ஆலோசனை சொல்ல தேவையில்லைன்னு எனக்கு தெரியும். துன்பங்களை சந்திக்கும் தைரியம் கொண்ட உன் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் தோல்வியை கொடுக்க மாட்டேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன். அடுத்தவங்க கிட்ட அனைத்திலும் எதிர்பார்ப்பதை குறைச்சிக்கோ. என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு மன நிறைவோட மகிழ்ச்சியோடு நீ வாழ தயாராகு. என்னடா வாழ்க்கை இவ்வளவு இருளாக இருக்கே, பிரச்சனைகளாக இருக்கேன்னு கவலைப்பட வேண்டாம். கனவுகள் முளைப்பது அந்த இரவு பொழுதான இருளில் தானே. அதே போல உன் கனவுகள் நனவாகுவதும் இந்த இருட்டான வாழ்க்கையை தாண்டி விடியல்ல நிச்சயம் நடக்கும். தடுமாறும் போதும், நீ தவறி விழுகும் போதும் கூச்சல் போடக்கூடாது. ஏன்னா அதை சரி செய்ய நான் இருக்கேன் அல்லவா. நீ கொஞ்சம் தடுமாறுற, கொஞ்சம் வாழ்க்கையில இறங்கி போயிட்ட, தோத்து போயிட்டனா அதை கொண்டாடுறதுக்காக உறவுகள்ன்ற பேர்ல ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. நீ எப்போதும் கஷ்டப்படுறியோ, தோல்வி அடைஞ்சியோ, துக்கம் அடைஞ்சியோ அதை அடுத்தவங்களுக்கு வெளிக்காட்டாதே. எப்போதுமே சந்தோஷமாக வெளிக்காட்டிக்கிட்டு சிரிச்ச முகத்தோட வாழ்க்கையை சமாளிக்க தயாராகு. எல்லா விஷயங்களையும் சுயமாக சிந்திச்ச அறிவை பயன்படுத்தி நீ சிறப்பாக செயல்படும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்கும். தோல்விகள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் அதனை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கோ. எவ்வளவு தூரம் நீ கடந்து வந்திருக்கன்றதை விட இன்னும் வாழ்க்கையில் எவ்வளவு தூரத்தை நீ கடந்து போக வேண்டியிருக்குன்றதுல கவனம் செலுத்தினா கண்டிப்பாக அது உனக்கு ஊக்கத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும். இன்னும் நான் மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பேன், வாழ்க்கையை அழகாக வாழுவேன்ற நம்பிக்கையோட மன உறுதியோட வாழ்க்கையை கடந்து போக தயாராகு. யார் என்ன சொல்லுவாங்களோ, நம்மளை பற்றி யார் என்ன பேசுவாங்களோ, என்ன நினைப்பாங்களோ நீ நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் உன் அழகான வாழ்க்கையை நீ இழந்து போயிடுவேன். யார் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லைன்னு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. பணம் சம்பாதிக்க கற்றுக்கோ. இல்லாட்டி
வேண்டியவர்கள் கூட உனக்கு வேண்டாதவர்களாக உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. மனுஷன்னாலே அவன் எவ்வளவு சம்பாதிச்சாங்கிறத பொறுத்து தான் அவனுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் மாறிட்டாங்க என் செல்லமே. இதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கான மரியாதையை தக்க வைத்து கொள்ளும் விதமாக எல்லா செயல்களையும் சிறப்பாக செஞ்சு ஜெயிச்சு சாதிச்சு வாழ்க்கையை வரலாறாக மாற்ற கற்றுக்கும். உன் வேதனைகளை எல்லாம் துடைத்தெறிந்து உனக்கான வெற்றிகளை தர இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உண்மையாக வாழக்கூடிய உன்னை இந்த உலகம் ஏமாற்ற நினச்சாலும் இந்த சாயப்பா விட்டு வைக்க மாட்டேன். உனக்கான நல்லதையெல்லாம் மிக அழகாக சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நீ செய்கிற வேலை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கூட வேறு வழி இல்லாமல் உன் குடும்ப கஷ்டத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நீ வேலை செய்கிற, கஷ்டப்படுற, துக்கப்படுற, துயரப்படுற, உன்னால் முடிஞ்சதுக்கும் அதிகப்படியாக முயற்சி செஞ்சு வாழ்க்கையில் கஷ்டப்படுறன்ற அனைத்தையுமே இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா உனக்கு பதட்டம் வேண்டாம். பதட்டம் இல்லாமல் பயப்பில்லாமல் வெற்றி பெறுவதற்கான வேலைகளை மட்டும் சிறப்பாக கவனத்தோடு செஞ்சு போய்கிட்டே இரு. எதுவுமே கையில் இருக்கும்போதே அள்ளி வச்சுக்கோ. கையை விட்டு போன பிறகு அதை தேடி பிரயோஜனம் இல்லை அல்லவா? உன் வாழ்க்கையை உனக்கு கிடைச்ச பொக்கிஷமாக நினச்சிக்கிட்டு அதை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உன் குறிக்கோளை நீ வெற்றி பெறணும்னா உன்னுடைய இலக்கில் இம்மியும் பிசகாமல் இதை நான் செஞ்சுவேன் தீர்வேன்ற குறி வச்சு அதை சிந்தனையோடு செயல்பட தயாராகு. உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை எல்லாம் வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றிக்கோ. உன்னை நோக்கி வரும் விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பாவும் சரி செஞ்சு கண்டிப்பா அதையே உனக்கு சந்தோஷமாக மாற்றி காட்டுறேன். உறவுகள் தூக்கி எறிஞ்சா அதுக்காக வருத்தப்படாத. அவங்க கண்ணு முன்னால் நீ வாழ்ந்து காட்டணும். உன் எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை வண்ணமயமாக அமைச்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத. ஒரு நிமிஷம் நீ பொறுமையாக இருந்தீன்னா பல பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும். ஒவ்வொரு நிமிஷம் நீ கோபப்படும் போதும் உன் வாழ்க்கையில் வெற்றி தள்ளி போகும், தாமதமாகுன்றதை புரிஞ்சுக்கோ. முடிஞ்ச அளவுக்கு மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. அமைதியாக யோசித்து நிதானமாக நீ பேசுகிற வார்த்தைகள் ஒருபோதும் யார் மனசையும் காயப்படுத்தாது. பல பேருடைய வாழ்க்கையில் உறவுகள் சண்டை போடுறாங்க, பிரிஞ்சு போகிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பொறுமை இல்லாததால் பேசிய வார்த்தைகள் தான். பொறுமையை பலவீனமாக நினைக்காத. பொறுமைதான் மிகப்பெரிய அறிவுக்கான அடையாளம். எந்த அளவு நீ பொறுமையாக உன் காரியங்களை சிறப்பாக செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்க முடியும் என்று சொல்லவே. ஒவ்வொரு நிமிஷமும் நீ வாழ்க்கையை அமைதியாக வாழ கற்றுக்கோ. எப்போதும் எல்லா சூழ்நிலைகளையும் அனைத்தும் சரியாயிருன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். ஏதாவது கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது ஒரு முறை மூச்சை ஆழமாக இழுத்து விடும்போது அது உன் மனசுக்கு அமைதி கொடுக்கும் விஷயமாக மாறும். எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் சந்தர்ப்பங்களிலிருந்தும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன். எல்லார்கிட்டையும் எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உனக்கு கோபம் வரும்போதும் உனக்கு கவலைகள் இருக்கும்போதும் பேசாமல் அமைதியாக இருந்துரு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியான பிறகு நீ நிதானமாக பேசும்போது அங்கே எந்த பிரச்சனையும் வராது. அமைதிதான் நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஆயுதன்றதை புரிஞ்சுக்கோ. எதையும் யோசித்து கண் கலங்காதே. உன் தன்மானம் தோற்காது. இந்த சாயப்பா உன்னை தோற்க விட மாட்டேன். உன்னை அவமரியாதை செய்தவர்கள் முன்பாக நீ நல்லபடியாய் வாழ்ந்து காட்டும்படி நான் செய்கிறேன். நிச்சயம் நானே உன்னை வாழ வைப்பேன். இந்த சாயப்பாவின் கரங்கள் ஒருபோதும் உன்னை கைவிடாமல் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை சிறப்பிக்கும் என் செல்லமே.